நான் ஸ்லீப்பர் செல்லுன்றது, கருப்பாடுன்றது, ராமாயணம் மகாபாரதத்துல ஏதோ ஒரு கதை எடுத்துன்னு சொல்றது, இதெல்லாம் வேலையை வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க என்ன உட்கார வச்சுன்னு மேடையில பேசுவாங்க. நீங்க திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல் இல்ல. அதுல என்னன்னா சார், சொல்றவர் தான் அவர் வலதுசாரி சிந்தனையாளர். அவர் காவி போடுறவர். அவர் சங்கின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா மதிமுகவில் இருக்கிறவங்க. இல்ல இப்போ திமுகவுக்கு இங்க இருந்த ஆட்களை கொண்டு போக ட்ரை பண்ணீங்க, அதற்காக நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டீங்க, நிறைய பேசிட்டீங்க, மொத்தமா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அதற்கான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா? இல்லை, அதில் என்னன்னா, ஏற்கனவே விலகி போனவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் இப்போ ஒரு ரொம்ப எளிதான ஒரு புரிதல் தான். மல்லை சத்யா திமுகவுக்கு போறாருன்னு வச்சுங்க, அதை காட்டி எங்க கட்சி இவங்க உடைக்க பார்க்குறாங்க, எனவே நாங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போறோம் அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க கடந்து போகலாம். திமுகவும் எங்களை யாரையும் அணுகல, என்கிட்ட யாரும் அது மாதிரி பேசல. சப்போஸ் உங்களை திமுக கூப்பிட்டா கூட நீங்க போக மாட்டீங்களா? நான் உறுதியானவன் என்பது உங்களுக்கு உண்மையிலே தெரியும்.